அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் வந்து ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து எல்லா நேரத்துலையும் நமக்கு வந்து சரியாக இருக்குமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம். இந்த சேட் பாருங்கள். ஸோ இந்த சேட்டில் இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து எந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறப்போ, மார்க்கெட் இந்த மாதிரி இப்படி ஒரு மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறப்போ, ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி இப்போ ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் படி பாருங்கள். ஓகேவா? இதை பாருங்கள், இது வந்து ப்ரீவியஸ் ஹை இந்த லைன். ஓகேவா? இந்த லைனை வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது வந்து ப்ரீவியஸ் ஹை, இதை ட்ராப் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் போணுச்சு அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் ஹையை தாண்டி மார்க்கெட் மேலே போணுச்சு அப்படின்னா, நான் வந்து அதை வந்து பையிங்க்கு எடுத்துக்குவேன். ஓகேவா? ஸோ அது வந்து மார்க்கெட் வந்து லாங் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வேறு ஏதாவது ஒரு சேட் பேட்டர்ன் தெரியுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ என்ன இருக்குது அப்படின்னா, இதை பார்க்குறப்ப எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இது எப்படி தெரியுது உங்களுக்கு? ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதுவும் இந்த மாதிரியான ஒரு லைன் கிட்ட ஃபார்ம் ஆகுது. அப்படிங்கும்போது மார்க்கெட்டை வந்து என்ன ஆக போகுது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இப்படி போகிற மார்க்கெட் இதுக்கப்புறம் மேலே தான் போக போகுது. இது நல்லா தெரியுதான்னு பாருங்கள். மார்க்கெட் வந்து ஓகேவா? இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே தான் போகும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து இதில் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் இது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து நமக்கு மேலே தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன் காமிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இங்கே இருந்த ஆல்ரெடி இருந்த ஹையையும் தாண்டி நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டலும் ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த இடத்துல. ஓகேவா? நல்லா தெரியுதா? ஸோ இப்போ மோஸ்ட்லி நீங்கள் எல்லோரும் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து மேலே தான் போக போகுது. ஓகேவா? லாங் போக போகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ட்ரேடை வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் சப்போஸ் இதில் வந்து இங்கே வந்து என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாயிண்ட் கரெக்டாக. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி பிரேக் பண்ணி மேலே ஒரு நல்ல ஒரு க்ளோசிங். ஓகேவா? அது நல்ல புல்லிஷான ஒரு கேண்டில் வச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ, சப்போஸ் ஸ்டாப் லாஸ் போடாமல் எடுத்துருந்தீங்கன்னா என்ன ஆகும், ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. இப்போது ஸ்டாப் லாஸ் போடாமல் இருந்தாலோ இல்லை ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கவங்க எங்கே போட்டிருப்பாங்க அப்படின்னா இந்த இடம். ஓகேவா? ஏன்னா இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் இதுக்கு முன்னாடி. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. ஸ்டாப் லாஸ் போடணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ரேடே எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியுது இல்லையா? மார்க்கெட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபால். அதுவும் எவ்வளோ தூரம் ஃபால் பாருங்கள். மார்க்கெட்டை எவ்வளோ தூரம் ஃபால் ஆகிருக்கு. சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் இங்கேயே உங்களோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருக்கும். அப்படி இல்லைனா இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரிகர் ஆகிருக்கும். ஸோ உங்களோட லாஸ் வந்து கம்மியாகிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடல அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் சிலர் வந்து எந்த மாதிரியான மென்டாலிட்டியில் இருப்பாங்கன்னா, இது வந்து நல்ல ஒரு மொமெண்டம் தெரியுது, அதாவது ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு, ரெண்டாவது ரிவர்சபிள் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரியான பேட்டர்னும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ கன்ஃபார்மாக வந்து மார்க்கெட் மேலே தான் போக போகுது. பட் ஆனால் கீழே இறங்கினாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், மார்க்கெட் கீழே இறங்கிட்டு தென் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து வெயிட் பண்ணுவாங்க. அப்படி வெயிட் பண்ணுறவங்க வந்து ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க. ஏன்னா இந்த விக்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லையா, ரொம்ப வந்து வாலட்டிலிட்டியாக இருக்கிற டைமிங்கில் இந்த மாதிரி விக் ஃபார்ம் ஆனிச்சுன்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஸோ ஸ்டாப் லாஸ் போட வேணாம், நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஸோ இந்த லெவலுக்கு ஃபஸ்ட்டு இங்கே இந்த இடம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. இங்கேயும் ஸ்டாப் லாஸ் அவங்களுக்கு கீழே இறங்கியிருக்கும் மார்க்கெட்டு. தென் அகெயின் ஸோ இந்த ரேஞ்ச் ஓகேவா, இந்த ரேஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. இங்கேயும் மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கும்.
ஸோ அடுத்ததாக இந்த இடம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா மார்க்கெட் வந்து ஏற்கனவே இங்கே இந்த இடம் வரைக்கும் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு மேலே அங்கே பாருங்கள் விக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. தென் திரும்ப வந்து கீழே போயிருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட மென்டாலிட்டி எப்படின்னா இவ்வளோ லாஸ் வந்துடுச்சு நமக்கு ஆல்ரெடி ஓகேவா. ஸோ இதுலேருந்து இவ்வளோ தூரம் நமக்கு லாஸ் வந்துடுச்சு. ஸோ கடைசியான சப்போர்ட்டு இந்த இடம் இருக்குது ஓகேவா. ப்ரீவியஸாக இந்த ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இங்கேயும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னோடனே இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கும். ஸோ அவங்க வந்து மார்க்கெட் இனிமேல் மேலே போக போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. அகைன் பார்த்திங்கன்னா மார்க்கெட் திரும்ப ஃபுல்லாக கீழே வந்திருக்கும். ஸோ அவங்க வந்து பெரிய லாஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இப்படி தான் நடக்குங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, நான் வந்து இது வந்து ஒரு மைண்ட் செட் தான். ஏன்னா நம்ம நிறைய பேர் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். நானே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை இது மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா நான் ஸ்டாப் லாஸ் போடல அப்படின்னா ஒரு விஷயத்தை ப்ரைஸ் ஆக்ஷன் நான் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணு அப்படின்னா சரி அகைன் மார்க்கெட் மேலே போகும், கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா ட்ரேடை க்ளோஸ் பண்ண வேணாம், திரும்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அடுத்த சப்போர்ட்டை ட்ரை பண்ணி பார்ப்போம், அடுத்த சப்போர்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டு ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே வர வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஓரளவு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லாஸ் வந்ததுக்கப்புறம் சரி ஆல்ரெடி இவ்வளோ லாஸ் வந்துருச்சு, மார்க்கெட்டும் நல்லா ஒரு கீழே போயிடுச்சு, இனிமேல் சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்புறம் இப்போ போய் க்ளோஸ் பண்ணிட்டு சரி இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோன்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரியான ஒரு பெரிய ஃபால் வந்துடும் மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் பெரிய லாஸை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரிக்டாக அதுவும் ஆப்ஷன் பையராக இருக்கிற நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் லாஸை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸ்டாப் லாஸ் போட்டு தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஸ்டாப் லாஸை வந்து இந்த வாலட்டிலிட்டியாக மார்க்கெட் இருக்கிறப்போ இந்த இடத்துல இது மாதிரியான விக்கு வந்து சில நேரத்தில் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கீழே குறைச்சிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கீழே இந்த மாதிரி குறைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா விக்கு ஃபார்ம் ஆனாலும் கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணாமல் மேலே போகும் ஓகேவா. அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு கற்றுக்கோங்க. பட் ஆனால் ஸ்டாப் லாஸ் போடாமல் ஒவ்வொரு வாட்டி சப்போர்ட்டுக்கு கீழே நம்ம வந்து பார்த்துக்கலாம், பொறுமையாக இருந்து நம்ம ட்ரேடை பார்த்துக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கு நீங்கள் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய லாஸ் ஆகிருக்கும். இப்போ தான் என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஸோ அவரும் இந்த மாதிரி தான் சொன்னார். நான் ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா திரும்ப மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப அகென்ஸ்டாக பார்த்திங்கன்னா போக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னாரு. ஸோ அவருக்கு நல்ல இன்றைக்கி ஒரு பெரிய லாஸு. ஆக்சுவலாக அவர் இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு வீடியோ வந்து இப்போ ரெடி பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏன்னா ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் லைவாக ட்ரேட் பண்ணுறப்போ சைக்காலஜிக்கலாக வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டயத்தில் உங்களால் சரியான ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. அதனால தான் நீங்கள் சரியோ தப்போ இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸை வந்து ஹிட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாப் லாஸை நீங்கள் போட்டுடணும். ஒரு பர்டிகுலர் லெவல் நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கு கீழே மார்க்கெட் போகுதுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப்பை நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் பாட்டுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கும் வந்து சரி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குமா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குமான்னு நீங்கள் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா அது பார்த்திங்கன்னா எல்லா சப்போர்ட்டையும் உடச்சிட்டு கீழே போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் பெரிய ஒரு லாஸை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமை ஆகிடும். ஸோ நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன உங்களுக்கு சொன்னாலும் சரி, இல்லை இண்டிகேட்டர் எந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மொமெண்டம் காமிச்சாலும் சரி, கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் போடுங்க. நீங்கள் இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டில் தான் இந்த மாதிரி இருக்குது. சரி 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தாலும் இந்த இடத்த பாருங்கள். ஸோ 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்களேன். பெருசாக விற்கே இல்லை, எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பாருங்கள். இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வரணும் யாராச்சும் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து நல்லா இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்லா போயிட்டு ஸோ இந்த இடத்துல நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் இந்த லைனை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி நல்லா மேலே போயிருக்கு. இதுக்கப்புறம் யாருக்காச்சும் யோசிச்சு பாருங்கள் மார்க்கெட் கீழே வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்களா? இல்லை இனிமேல் நல்ல மேலே தான் போகும். நமக்கு டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸும் அதுதான் நமக்கு வந்து காமிக்குது. ஸோ நான் ஒரு சேட் பட்டன் நமக்கு அதுதான் வந்து காமிக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து மேலே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சில பேர் நம்புவாங்க. ஸோ அதனால தான் சில பேர் பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் சப்போஸ் கீழே இறங்கினாலும் கீழே இறங்கிட்டு ஸோ இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸை யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. அதாவது பிகினர்ஸ்லாம் சொல்கிறேன். ஒரு சிலர் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. அவங்க ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆனதுனால தான் இந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் இப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வரிசையாக எல்லோரும் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா
ப்ரீவியஸ் இந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸு, இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ், நல்ல ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இதையும் ஹிட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கெட் வந்து ஹியூஜ் ஃபாலு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு அப்படின்னு. அதே போல் 100% பர்ஃபெக்டான இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அது ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியோ எந்த விதமான இண்டிகேட்டர்ஸோ பார்த்தீங்கன்னா 100% வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா? ஸோ அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு ஈஸியாக அவங்க ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி எதுவுமே கிடையாது. சரியா? எல்லாமே ஒரு 70 to 80% இல்லைனா 60 to 70% பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சைக்காலஜி ப்ளஸ் நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டம் இதை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதும் லாஸ் ஆகிறதும். ஓகேவா? ஸோ முழுக்க நீங்கள் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஸோ ஸ்டாப் லாஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் முக்கியமாக, ஏன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக போனாலும் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். சரியா? அது அவங்க எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அதாவது அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாகவும் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். பட் ஆனால் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு ஒரு சான்ஸ் இருக்குது. என்னென்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். பட் ஆப்ஷன் பையர்ஸ்க்கெலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. இப்போது மார்க்கெட்டை இவ்வளோ தூரம் மேலே போய்ட்டு சப்போஸ் கீழே இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா உடனே அவங்க கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருந்தாலே போதும், எவ்வளோக்கு எவ்வளோ இறங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு ப்ராஃபிட்டு. ஓகேவா? இவங்க புட் ஆப்ஷன் செல் பண்ணி மார்க்கெட் மேலே வரணும்னு இங்கே புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல கால் ஆப்ஷன் செல் பண்ணிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து புட் ஆப்ஷன் அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வரிசையாக கால் ஆப்ஷனை செல் பண்ணிகிட்டே இருந்தால் மார்க்கெட் இறங்க அவங்க கால் ஆப்ஷனை செல் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் இருந்திருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் பண்ணலாம். ஆனால் ஆப்ஷன் பையருக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.